ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது வீட்டிலேயே எப்படி சாம்பார் பொடி செஞ்சு அது பல மாதங்கள் ஆனாலும் அதில் புழு பூச்சி வண்டுக்கள் எல்லாம் வராமல் எப்படி நாம் பாதுகாக்கணுன்றதை பற்றியும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னதான் சாம்பார் பொடியை நாம் அதிக விலை கொடுத்து கடைகளில் பெரிய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் வீட்டில் செய்கிற மனமும் சுவையும் அதில் எப்போவுமே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால் நாம் எப்படி வீட்டிலேயே சுலபமாக சாம்பார் பொடி தயாரிக்கலாம்ன்றதை பார்க்கலாம். சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: தனியா 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், வரமிளகாய் 50 கிராம். தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகாய் இந்த மூணுமே நாம் சம அளவில் எடுத்திருக்கோம். ஜீரகம் 10 கிராம், பெருங்காயம் 10 கிராம். நான் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஜீரகமும் பெருங்காயமும் சம அளவில் எடுத்திருக்கோம். காய்ந்த கருவேப்பிலை இலை ஒரு சிறிய கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம். காய்ந்த கருவேப்பிலை இலை உங்ககிட்ட இல்லைன்னா அதை நீங்கள் தவிர்த்திடலாம். காய்ந்த கருவேப்பிலை இலை சேர்த்தால் சாம்பார் செய்யும் பொழுது நல்ல மனம் இருக்கும்ன்றனால நாம் இன்னைக்கு சேர்த்திருக்கோம். சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். நாம் எடுத்திருக்க பொருட்களை எல்லாம் தனித்தனியாக இப்போ வானலியில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு வானலியை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். வானலி நல்லா சூடானதும் முதல்ல நாம் தனியாவை வறுத்துடலாம். தனியாவை வானலியில் சேர்த்து இப்போ அதை மீடியம் ஃப்ளேமில் நாம் வறுக்கலாம். நாம் இன்னைக்கு குறைந்த அளவில் தான் தனியா எடுத்திருக்கோம்ன்றனால மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அது வறுபட்டுடும். தனியா இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஒரு வெள்ளை கலரில் இருக்குது. அது கொஞ்சம் வறுபட்டதும் செவந்த கலரில் மாறி வரும். அது வரைக்கும் நீங்கள் தனியாவை வறுக்கணும். நாம் இன்னைக்கு செய்கிற இந்த சாம்பார் பொடி 6 மாத காலம் ஆனாலும் எந்த ஒரு வண்டும் வராதுன்றனால நீங்கள் இதை கூடுதல் அளவுக்கு கூட செஞ்சு வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் தனியாவை வறுத்ததும் தனியா நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த தனியாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நாம் இப்போ வரமிளகாயை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாயும் மீடியம் ஃப்ளேமில் 3லிருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே வறுபட்டுடும்ன்றனால அதை கவனமாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. வரமிளகாய் சீக்கிரமாகவே கருகிடும்ன்றனால வரமிளகாய் வறுக்கும் பொழுது எப்போவுமே கவனமாக இருக்கணும். மிளகாய் வறுபட ஆரம்பிக்கும் பொழுது மிளகாய் இந்த மாதிரி தட்டையாக இருக்கும். மிளகாய் நல்லா வறுபட்டதும் அதில் காற்று அடைச்ச மாதிரி மிளகாய் நல்லா வீங்கி வரும். அதுதான் நம்ம வரமிளகாய் வறுபட்டுருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன அறிகுறி. அந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். மிளகாய் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வறுபட்டதும் மிளகாய் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நாம் ஃப்ளேமை ஆஃப் செஞ்சுட்டு மிளகாயையும் தனியா எடுத்து வச்சிருக்க அதே பாத்திரத்தில் சேர்த்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வானலியில் கடலைப்பருப்பை சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பு பொதுவாகவே கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்து தான் வறுபடும்ன்றனால மீடியம் ஃப்ளேமில் 4லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இது வறுபட்டுடும். கடலைப்பருப்பு இப்போ பார்க்குறதுக்கு நல்லா சமமாக மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இது வறுபட்டதும் அங்கங்கே சிகப்பு கலராக மாறும் சமயத்திலேயே நம்ம ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். முழுதுமாக அது சிகப்பு கலரில் மாறுற வரைக்கும் நாம் பொறுத்திருந்தோம்னா அது அடுத்த நொடியிலேயே தீஞ்சிடும்ன்றனால அங்கங்கே கொஞ்சம் சிகப்பு வண்ணம் தெரியும் பொழுதே நாம் ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். கடலைப்பருப்பை சரியாக 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்ததும் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பையும் தனியா மிளகாயோட சேர்த்து வச்சிடலாம். அடுத்ததாக நாம் ஜீரகத்தை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜீரகம் நம்ம இன்னைக்கு ரொம்ப குறைவான அளவில் எடுத்துருக்கனால மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அது நல்லா வறுபட்டுடும். ஜீரகம் நல்லா வறுபட ஆரம்பிச்சதும் அது நல்லா பொரிஞ்சு மேலே எலும்பி வரும். அதே சமயம் ஜீரகமும் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் மாறி வரும். அந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஜீரகம் நல்லா வறுபட்டு ஜீரகம் அங்கங்கே நல்லா பொரிஞ்சு வர்றது வீடியோவில் இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் செஞ்சுட்டு ஜீரகத்தையும் மற்ற பொருளோடு சேர்த்து வச்சிடலாம். இப்போது நம்ம பெருங்காயத்தை வானலியில் சேர்த்து பெருங்காயத்தை வறுத்துடலாம். பெருங்காயம் இப்போ பார்க்குறதுக்கு நல்ல சிகப்பு கலரில் இருக்குது. இது நல்லா வறுபட்டதும் பெருங்காயம் கொஞ்சம் வெளுத்து வரும். அந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். பெருங்காயமும் மீடியம் ஃப்ளேமில் 3லிருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே வறுபட்டுடும். அதனால் அதை கைவிடாமல் நாம் இப்போ இதை கிளறிடலாம். பெருங்காயம் நல்லா வறுபட்டு இப்போ பார்க்குறதுக்கு நல்லா வெளுத்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பெருங்காயத்தை மற்ற பொருட்களோடு சேர்த்து எடுத்து வைக்காமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம்.
நான் இன்னைக்கு காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கனால அதை வறுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் இதையும் மற்ற பொருட்களோடு சேர்த்து நல்லா காயறதுக்காக இப்போ வெயிலில் வைக்க போகிறோம். நீங்கள் காய்ந்த கருவேப்பிலை இல்லாத பட்சத்தில் சாம்பார் பொடியில் கருவேப்பிலை சேர்க்க விரும்பினீங்கன்னா பச்சை கருவேப்பிலையை நல்லா ஈரமே இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு அதையும் வானலியில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே அதில் உள்ள ஈரப்பதம் நல்லா குறைஞ்சிடும். அந்த சமயத்தில் ஃப்ளேமை ஆஃப் செஞ்சுட்டு அதையும் மற்ற பொருளோடு சேர்த்து நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தை தவிர்த்து தட்டில் இருக்கிற மற்ற பொருட்களை மட்டுமே நாம் இப்போ வெயிலில் நல்லா வச்சு எடுக்க போகிறோம். பெருங்காயத்தை வெயிலில் வைக்க வேண்டாம். இந்த பொருட்கள் நல்லா சுட்டரிக்கிற வெயிலில் 4 to 6 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா வறண்டு வந்துடும். இப்போ இதை நல்லா வெயிலில் வச்சுட்டு வெயிலில் இது காஞ்ச பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுட்டரிக்கிற வெயிலில் ஒரு 5 மணி நேரம் இந்த தட்டை காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் மிளகாய் நல்லா முறுக்கு மாதிரி உடையுது. அதே சமயம் தனியாவும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் மிளகாயும் தனியாவும் மற்ற பொருட்களும் நல்லா காஞ்சிருக்கணும். நீங்கள் ஈரத்தன்மையோடு இருக்கும் பொழுதே இந்த பொருட்களை எல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதனுடைய ஈரத்தன்மையினால் 2 மாதத்தில் உங்களுடைய சாம்பார் பொடியில் வண்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லா பொருளும் நல்லா காய்ந்த பிறகே நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் இப்போ இந்த பொருட்களை சேர்த்து அரைக்கும் பொழுது நாம் வறுத்து எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தையும் இதோடு சேர்த்து எல்லா பொருட்களையும் ஒன்றா இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு நாம் இன்னைக்கு எடுத்திருக்க அளவு மிகவும் குறைவுன்றனால இதை எல்லாமே ஒரே முறையில் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். மிக்சி ஜாரில் இப்போ எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சாச்சு. இது மாதிரி தான் 1-2 நீங்கள் சாம்பார் பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடியை ரொம்ப ஸ்மூத்தான ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுக்கும் பொழுது சாம்பாரில் அதை சேர்க்கும் பொழுது சாம்பார் ரொம்ப குழைவாக கெட்டியாக வரும்ன்றனால அந்த சாம்பார் அவ்வளவு ருசியாக இருக்காது. இந்த மாதிரி சாம்பார் பொடியை 1-2 நம்ம அரைச்சி எடுத்து சாம்பாரில் சேர்க்குறப்போ அந்த சாம்பாரும் சரியான கன்சிஸ்டன்சியில் அதே சமயம் சாம்பாருடைய சுவையும் தனியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை சாம்பார் பொடியை 1-2 அரைச்சி சாம்பாரில் சேர்த்து பாருங்கள். உங்களுக்கே அந்த சாம்பாருடைய சுவை ரொம்பவே பிடிக்கும். அரைச்சி வச்ச சாம்பார் பொடியை இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்து வைக்க போகிற அந்த ஏர்டைட் கண்டெய்னர் ஆகட்டும் அல்லது கண்ணாடி பாட்டில் ஆகட்டும் அதுவும் நல்லா காய்ந்த நிலையில் இருக்கணும். அதில் ஈரத்தன்மை இருந்தாலும் அந்த ஈரத்தன்மை நீங்கள் அதில் சேர்க்க போகிற பொடியிலையும் வந்துடும்ன்றனால நீங்கள் எந்த பொருளில் அதை எடுத்து வைக்க போகிறீங்களோ அந்த கண்ணாடி ஜாடி ஆகட்டும் அல்லது பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஆகட்டும் அதுவும் நல்லா காய்ந்த நிலையில் இருக்கணும். நீங்கள் இந்த பொடியை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இந்த பொடியை எப்போ எடுத்தாலும் நல்ல ஒரு காஞ்ச ஸ்பூனை வச்சு தான் எடுக்கணும். அதே மாதிரி இதில் ஈரக்கையை நீங்கள் சேர்க்கவே கூடாது. அது மாதிரி ஒரு ஈர ஸ்பூனோ அல்லது ஈரக்கையை நம்ம பயன்படுத்தி இந்த பொடியை எடுக்கும் பொழுது தான் அந்த பொடியில் வண்டு வருதே தவிர்த்து பொடியில் எந்த ஒரு தவறும் இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த மாதிரி எந்த ஒரு பொடி செஞ்சு வச்சாலும் மக்கள் வெளியே வச்சா வண்டு வந்துடுது, ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே வச்சா வண்டு வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களாவே உருவாக்கிட்டு இப்போ இதெல்லாம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு பொடியை நீங்கள் தயார் செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை நல்லா இதை மாதிரி பக்குவமாக வறுத்துட்டு அதை நல்லா ஒரு நாள் அல்லது 2 நாள் வெயிலில் வச்சு காய வச்சதுக்கப்புறம் அதை நல்லா பொடிச்சிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறப்போ 6 மாத காலமானாலும் அதில் எந்த ஒரு வண்டுமே வரவே வராது. அதனால் நீங்கள் எந்த ஒரு பொடியை ஒரு லாங் டைம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கும் பொழுது இது மாதிரி பக்குவமாக வறுத்து காய வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாம் தான் எந்த ஒரு பொருளையுமே வண்டு வராமல் இருக்கிறதுக்குரிய டிப்ஸ். எந்தவித கலப்படமும் இல்லாத நல்ல மனமுடைய நீண்ட நாட்கள் கெடாத சாம்பார் பொடி வீட்டிலேயே தயாராகிடுச்சு. இந்த சாம்பார் பொடியை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.